ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். திருப்பி உங்கள் அருண். ரொம்ப நல்லா வீடியோ போடல, பட் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் புது சேனல் மாற்றிருக்கேன். ஓகே, ஏற்கனவே இன்டர்நெட் இன்டர்நேஷ்னல் சேனலில் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து இது ஆயில் அண்ட் கேஸ் ஜாப்ஸ்ன்னு போட்டு ஒரு சேனல் புதுசாக வந்து பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி இனிமேல் வர ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் அந்த சேனலில் பார்த்துருங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட்டஸில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இதில் வந்து ஜாப்க்கு எப்படி போகிறது. ஸோ முன்னாடி வந்து இது வரைக்கும் என்டிடியில் என்னென்ன இருக்குது, அப்புறம் இன்ஸ்பெக்ஷனில் என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து அதே வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ட்ரெண்டுக்கு என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து என்னோட கோர் வந்து நான் என்டிடி இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் வந்து கோட்டிங் இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ரோப் ஆக்சஸ் இன்ஸ்பெக்டர் இதெல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து யார் யாரெல்லாம் வந்து இப்போ இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆகலாம், ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் மினிமம் இருந்தால் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் இருக்குது. அதே மாதிரி மரைன் அண்ட் அது ஓரியன்டாக வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒரு என்ட்ரி லெவலுக்கு எப்படி போகிறது, ஸோ யாரை போய் பார்க்கணும், எந்த ஏஜென்ட்டையும் நம்பாமல் நம்ம யாரை பார்த்து நம்ம கரெக்டாக வந்து வேலைக்கு போகணும், அதுக்கு வந்து எங்கே அப்ரோச் பண்ணணும், யார் யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு சொல்கிறேன். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து என்டிடி நான் டிசைன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அதுக்கு அந்த நேரத்தில் என்ன கோர்ஸ் பண்ணால் அடுத்து பண்ணால் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம். பணம் இருக்கிறவங்க உடனே படிச்சுட்டு எடுத்து போவாங்க, இல்லாதவங்களுக்கு நாங்கள் லோக்கலே வேலை வாங்கி கொடுத்துறோம். ஸோ அதான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து யாரெல்லாம் வந்து இந்த என்டிடி ஃபஸ்ட் இந்த அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. மரைன் இண்டஸ்ட்ரி வேறு, ஆயில் அண்ட் கேஸ் ஆயில் அண்ட் கேஸ்லேயே மரைன் இண்டஸ்ட்ரி தனியாக இருக்குது. அதே மாதிரி மரைன் இண்டஸ்ட்ரினா வந்து ஒன்லி ஆயில் அண்ட் கேஸ் கிடையாது, ஷிப்பிங் எல்லாமே அதில் வந்து உள்ளே வரும். அதே மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் அப்படிங்கிற போது அதில் வந்து ஆஃப் ஷோர், இந்த ஆஃப் ஷோர் ஆன்ஷோர் இதில் ஒர்க் பண்ணுறது அது தனி இண்டஸ்ட்ரி. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மரைன் சம்மந்தப்பட்ட வேலை அதுக்கெலாம் தான் வந்து உங்களுக்கு அந்த சிடிசி எஸ்டிசிடபிள்யூ இதெல்லாம் தேவைப்படும் கிடையாது. இது இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியிலையும் நம்ம எஃப்எஸ்ஓ அது மாதிரிலாம் வந்து ஃப்ளோட்டிங் ஷிப்பு, அப்புறம் வந்து ஸ்டாண்ட் ஷிப் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் செயிலிங் ஷிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஒரு டேங்கர் வந்து ஒரு இடத்துலேருந்து கேஸ் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகுது, அதில் ஒர்க் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு சிடிசி தேவைப்படும். ஸோ ரெண்டுமே வேறு பட் வந்து என்ன காமன் திங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து யாரெல்லாம் அந்த ஃபீல்டில் என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்தா, 8th முடித்தவங்க 8th மேலே இருக்கவங்களே இந்த ஃபீல்டில் வந்து என்ட்ரி ஆக முடியும். அது மரைனை பொறுத்தவரைக்கும் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ரோஸ்டர் போட்லாம் 10th குவாலிஃபிகேஷனில் பண்ணுறாங்க, அவங்க 8th குவாலிஃபிகேஷனில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ இந்த என்டிடி இன்ஸ்பெக்ஷன் இதில் வந்து அந்த 8th முடித்தவங்க அந்த மாதிரி முடித்தவங்களுக்கு எப்படி வந்து உள்ளே வர முடியும். நார்மலாக இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன், 10th முடிச்சிருந்தா தான் என்டிடிக்கு வர முடியும் அப்படின்னு. இப்போ அந்த நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் 8th முடிச்சிட்டேன் இல்லை 10th ஃபெயில் ஆகிட்டாங்க, நான் வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்கு வரது அப்படின்னு கேட்குறாங்க. வர முடியும். அதுலேயும் வந்து எஸ்என்டிடிசி ஒன்றியில் வந்து ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மினிமம் ஸ்கூல் இந்த 8th இது மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 8th முடிச்சதுலேருந்து 5 வருஷம் இந்த ஃபீல்டில் எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்கணும். எப்படின்னா இந்த இப்போ இந்த ராயல் என்ஃபீல்ட், டிவிஎஸ் இது மாதிரி இடத்துலலாம் வந்து என்டிடி பண்ணுவாங்க, எம்டிபிடி. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் அதில் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து என்டிடி லெவல் 2 பண்ண முடியும். பட் வந்து 8th முடிச்சதுலேருந்து நீங்கள் 5 வருஷம் கழிச்சு அந்த 5 வருஷத்துலேயே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி 10th முடிச்சவங்க அல்டிமேட்டாக நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து யாராக இருந்தாலும் இந்த இதை பண்ண முடியும். ஸோ இதில் வேலை எப்படி இருக்குது, நம்ம 8th முடிச்சவங்களுக்கு நீங்கள் எப்படி சார் ஃபாரினில் ஏற்பாடு பண்ணிடலாம்னா அப்படி கிடையாது. நீங்கள் 8th முடிச்சுட்டு நீங்கள் 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருந்துட்டு நீங்கள் எங்கள்கிட்ட வந்தீங்க அப்படின்னா என்டிடி லெவல் 2 நம்ம ஸ்கோர் பண்ணுவோம். என்ன மெயின் திங்னா 8th முடிச்சவங்க 8th முடிச்சவங்களுக்கும் 10th முடிச்சவங்க என்ன வித்தியாசம்னா ஈசிஆர் பாஸ்போர்ட், ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட். ஸோ ஈசிஆர் பாஸ்போர்ட்னா இமிகிரேஷன் கிளியரன்ஸ் வந்து ரெக்வயர்ட்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 8வது வந்து மட்டும் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ ஃபாரின் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் புரியுமா, இல்லை வந்து அட்லீஸ்ட் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிக்க தெரியுமா, அதெல்லாம் வந்து அதை செக் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல தெரியாத இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளத்தில் சிக்கிடக்கூடாது. ஸோ உங்களால் சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் அது கேட்குறது. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் இந்த இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க, ஸோ என்டிடியில் எப்படி வேலை பண்ணுவாங்கன்னா உங்களால் வந்து என்டிடி ப்ரொசீஜர் இதெல்லாம் படித்து புரிஞ்சுக்க தெரியணும். நீங்கள் ஃபீல்டில் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிபிள். ஸோ அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே நாங்கள் வந்து ஃபாரின் ஜாப் இப்படிலாம் ஏற்பாடு பண்ண முடியும்னா முடியாது. சில பேர் பண்ணுவாங்க, ஏஜென்சிஸ் மூலியமாக பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறது விட டேரெக்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் இந்த 8th முடிச்சவங்க இதெல்லாம் வந்து நீங்கள் என்டிடி இதெல்லாம் ஸ்கோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கணும். அப்போ இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும், அதாவது ஓவர்சீஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் லோக்கல்லே ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எத்தனை ஒரு வருஷம் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ஒர்க் பண்ண உங்களுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும்.
ஸோ மினிமம் நீங்கள் வந்து இப்போ 8th முடிச்சவங்களுக்கு மாதம் 15,000 அது மாதிரிலாம் சம்பளம் கொடுக்குறது ரொம்ப ரேர். பட் இந்த ஃபீல்டில் அது கண்டிப்பாக பண்ண முடியும். இந்தியாவுக்குள்ளார ஏகப்பட்ட இடத்துல வந்து ஆளுங்க கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. போகிறதுக்கு தான் ஆளுங்க ரெடியாக கிடையாது. வித் மீன்ஸ் ஏன்னா ஒன்று டிகிரி படித்தவங்க படிச்சிருப்பாங்க, டிப்ளமா படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கவங்க வந்து போகிறது கஷ்டம். ஸோ நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வரும்போது அவங்க வந்து கரெக்டாக ட்ரெயின் அப் பண்ணி எங்கே வந்து வேகன்சி இருக்கோ கரெக்டாக அந்த இடத்துல நாங்கள் அவங்க கரெக்டாக ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க வந்து லோக்கலில் கண்டிப்பாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இது ஒன்று அந்த 8th 10th இருக்கவங்களுக்கு. ஸோ 10th மேலே இருக்கவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சில பேர் மரைன் இண்டஸ்ட்ரிக்கு போகணும்பாங்க, சில பேர் வந்து இது நான் வந்து ஆயில் அண்ட் கேஸில் வேலை செய்யணும்பாங்க. பட் என்ன வேலைனா எந்த வேலை எதாவது பரவாயில்ல, நான் ஹெல்ப்பராக போகிறேன், ஃபிட்டராக போகிறேன், எல்லாத்துக்குமே முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஹெல்ப்பருக்கெல்லாம் தேவை கிடையாது. பட் இந்த இன்ஸ்பெக்ஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கேயாவது லோக்கலில் முதல்ல ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணால் அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் தான் வந்து ஒரு இன்டர்வியூரோ இல்லை யாருமே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஃபீல்டில் காம்பனன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் படிக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் படிக்கிறது வந்து டெஸ்டிங் மட்டும் தான் படிக்கிறீங்க. பட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கேட்குறாரு, ஒரு வால்வை காமிச்சு இது என்ன வால்வுன்னு கேட்குறாரு. நீங்கள் ஃபீல்டில் பார்த்துருந்தா தான் நீங்கள் சொல்ல முடியும். ஒரு பைப்பை காட்டி இந்த லைன் வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து டேரக்ஷன் எப்படி பார்க்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு எல்போ இருக்குது. ஸோ இந்த எல்போவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எல்போ இருக்குது. அந்த எல்போ ஒரு ஃபோட்டோ காட்டி ஓகே இது என்ன எல்போ, இது என்ன டிகிரி எல்போ, ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல்டில் பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். வெறும் என்ஐடி படிச்சிட்டேன், நான் வந்து கியூசி அங்கே பண்ணேன் இங்கே பண்ணேன் அதை வச்சுலாம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பட் உங்கள் ரெஃபரன்ஸ் இல்லை அப்பாவோ மாமாவோ இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. ஸோ இதில் எவ்வளோ சக்ஸஸபிலிட்டி இருக்குது ஜாபுக்குன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு படிச்சுட்டு நாளைக்கே வேலைக்கு போகணும்னா முடியாது. நீங்கள் வேறு ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமா காலேஜ் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறீங்க, என்ன சொல்லுவாங்க எங்கள் காலேஜில் எல்லாத்தையும் கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குது, எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவோம். சரி எத்தனை பேர் பாஸ் பண்ணவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் போகிறாங்க கிடையாதுன்னா நீங்கள் வெளியில் வந்து தான் தெரியுங்க. ஸோ அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரணும். ஏன்னா என்னமோ நான் வந்து முடிச்சோடனே கோர்ஸ் பண்ணுறேன், படித்த உடனே வந்து எனக்கு இவங்க வேலை கொடுக்க முடியும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் முன்னாடியே சொல்லிடுறது ஃப்ரெஷர் முடித்தா உடனே வந்து இது ஓவர்சீஸ் ஜாப் ஏற்பாடு பண்ண முடியாது. பட் வந்து அதுக்கு தான் வந்து நாங்கள் சபார்டினேட் கோர்ஸ் சொல்லுவோம், நீங்கள் ரோப் ஆக்சஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. இப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறது என்னன்னா, சார் அந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் போகணும், எங்கள் ஊரில் சொன்னாங்க, நான் STCW பண்ணிட்டேன், CDC எடுத்துட்டேன், எனக்கு வந்து நான் எப்படி போகிறது. ஆனால் அந்த STCW அந்த CDCங்கிறது வந்து ஒரு ஷிப்லையோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆஃப்ஷோர் அந்த அருகிலையோ நீங்கள் போகணும்னா அந்த கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அது யாராக இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து அது இன்ஜினியராக இருக்கலாம், ஃபிட்டராக இருக்கலாம், பிளம்பராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹெல்ப்பராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அதை பண்ணி தான் ஆகணும். அதை வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போக முடியாது. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நான் STCW படிச்சிருக்கேன், CDC படிச்சிருக்கேன், அப்போ உங்களோட பொசிஷன் என்ன, நீங்கள் என்ன வேலைக்கு போக போகிறீங்க, நீங்கள் என்ன இன்ஜினியரா, நீங்கள் என்டி டெக்னீஷியனா, இல்லை நீங்கள் ரோபாட்டிக்ஸ் டெக்னீஷியனா, இல்லை நீங்கள் வந்து ஹெல்ப்பரா, இல்லை நீங்கள் ஃபிட்டரா. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து இருந்துக்கிட்டு அதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து வெறும் CDC வெறும் வந்து STCW இருந்தால் நான் வந்து ஆஃப்ஷோர் வேலைக்கு போனேன்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து ஏமாத்துற வேலை. ஸோ யாராக இருந்தாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, ஆஃப்ஷோர் போகணும் இல்லை வந்து இந்த மாதிரி ரெகுலர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வந்து CDC ஆஃப்ஷோர் பண்ணல, ஷிப்பில் போகணும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த CDCயும் அந்த STCW மேண்டேட்டரி. ஸோ இதை முதல்ல வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் கரெக்டாக சொல்லிடுறோம். ஏன்னா வருஷம் 2018 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து நம்மள்ட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக டேரக்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே தான் இருக்குது, நீங்கள் உங்களை பாருங்கன்னு சொல்லி, இல்லை ஏஜென்ட் ஃபீஸ் இருந்தாலும் அதை வந்து பேசி அதை வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிச்சு சொல்லி கரெக்டாக வந்து கைட் பண்ணிடுவோம். அதனால் வேலைங்கிறது வந்து 100% உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வந்து நம்மளுக்கு பேட்ச் போயிட்டு இருக்கு, நாங்கள் எங்கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கோம். மெயின் டைம் வந்து மரைன்லையும் பாம்பேல ஒரு கம்பெனியும் டைப் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மரைனில் வந்து இப்போ எதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர், அப்புறம் இந்த பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸு, அப்புறம் வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ், நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, BSc நாட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க இவங்க. அப்புறம் வந்து ஆமாம் இந்த கேட்டகரி எல்லாமே வரலாம். BE மெக்கானிக்கல் ரிக் மெக்கானிக்காக போகலாம், BE எலக்ட்ரிக்கல் டிப்ளமா எலக்ட்ரிக்கல், ரிக் எலக்ட்ரிக்கலாக போகலாம், ஃபோர்மேனாக போகலாம். இந்த கேட்டகரி எல்லாத்துக்குமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ONGCயில் பாம்பேல ரிக்கில் வந்து ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா 1 year நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு காமிச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எங்களால் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து இப்போ NDT வந்து கரண்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அந்த 8th முடித்தவங்க இல்லை வந்து அந்த 10th முடித்தவங்க 12th முடித்தவங்க யாரும் வந்து இந்த ஃபீல்டு உள்ள வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை கைட் பண்ணி நாங்கள் இதுக்கு அனுப்புகிறோம். இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த சேனலில் வந்து வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் என்னென்னதான் கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்லிடுறோம். தெரியாததை இனிமேல் டேரெக்டாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோர் மேனே எப்படி போகணும், அவங்களோட ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோலாம் சம்பாதிக்கிறாங்க, என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஃப்ளோர் மேன் வேலை செய்கிற ஒருத்தரை வந்து டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணி நான் இதில் போகலான்னு இருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன கேட்டகரிக்கு நீங்கள் கேட்டாலும் நாங்கள் அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஜூம் கால்லையோ இல்லை டேரெக்டாகவே நான் போய் விசிட் பண்ணி
அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் இந்த என்டிடியை பற்றி அதில் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து சின்ன சின்ன வீடியோ பண்ணி முடியும் போதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த சேனலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும் தான் என்னால் அடுத்தடுத்து என்னால் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ. உங்கள் கமெண்ட்ஸ் கீழே கொடுங்க. இனிமேல் நீங்கள் கேட்குறது எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.